Hello. First card, two of cups. First card. Last bottom of the deck வந்துட்டு நான் டெவில் பார்த்தேன். திரும்ப நான் ஷஃபிள் பண்ணதுனால பின்னாடி போயிடுச்சு கார்டு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த கார்டு பார்த்தோன்னே எனக்கு தெரிகிற விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி கப் ஃபில் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி இது உங்கள் எனர்ஜி கிடையாது, வேறு ஒருத்தவங்க எனர்ஜி. ஆல்ரெடி அவங்க வந்துட்டு எல்லாமே ஃபுல்ஃபில்லாக தான் இருக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் எல்லா விஷயத்துலையும் அவங்க வந்துட்டு அதிகமாக இருக்குது. எல்லாமே வந்துட்டு அதிகமாக அவங்களுக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. அது அன்பாக இருந்தாலும் சரி, லவ், ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹாப்பினஸ், ஒர்க்கில், பிஸ்னஸில், எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் அவங்க சம்பாதிச்சுட்டு இருக்கலாம், அதிகமாக அவங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கிறதா இருக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய கப் ஃபுல் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடுவில் வந்துட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது என்ன வேணாலும் இருக்கும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், மணி விஷயத்தில் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு அது வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்துட்டு அந்த கப்பை தடை பண்ணுற மாதிரி இருக்குது. அதை நிரம்ப விடாமல் வந்து தடை பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. சில பேருக்கு இது உங்களுடைய ஒரு ஏதோ எனர்ஜி நீங்கள் வந்துட்டு அதிகப்படுத்தணும்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. அந்த எனர்ஜி வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணாத அளவுக்கு அந்த எனர்ஜி உங்களை கட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த எனர்ஜி உங்கள்கிட்ட இருந்து சில பேருக்கு ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு சில விஷயங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி எல்லாமே இருக்கிற பர்சன் தான். எல்லாமே அவங்களுக்கு மேபி அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஸ்பிரிச்சுவலி இருக்கட்டும், இன்கேஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிற பர்சனாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவலில் ஒரு லீடர்ஷிப் அந்த மாதிரி இருக்கிற பர்சன் இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க அந்த எனர்ஜியை வந்துட்டு நீங்கள் அனுபவிக்கக்கூடாது, இல்லை அது உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்ற மாதிரி அதை கட் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் எனக்கு இங்கே தெரியுது. எனக்கு அவங்கக்கிட்ட இருக்கிறத பாதுகாத்துக்கிறாங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களை கட் பண்ணுறாங்க. அது அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த விஷயங்களை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்கு பார்க்கலாம். ஷார்ட் ரீடிங் தான், டைமே இல்லை ரீடிங்க்கு. சரி, ஒரு ஷார்ட் ரீடிங்காவது பண்ணிடலான் தான் வந்து உட்காந்து. கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, ஆறா சம்மந்தப்பட்ட விஷயங்களாக தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த விஷயங்கள் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து உங்களுக்கே தெரியாமல் உங்ககிட்ட இருந்து அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. அதை உங்களுக்கு சேர விடாமல் அவங்க கட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்கக்கிட்ட இருக்கிற விஷயங்கள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற சில விஷயங்கள் வந்துட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க. அது ஒரு நல்ல எண்ணமே இல்லாத மாதிரி, எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாமே நீங்கள் அவங்கள தான் எதிர்பார்க்கணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. நீங்கள் முன்னேறது அவங்களுக்கு பிடிக்கல, கண்டிப்பாக பிடிக்கல நீங்கள் முன்னேறது. அந்த விஷயங்கள் அவங்க மேபி அந்த விஷயங்கள்னால நிறைய விஷயங்கள் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது லைஃப்பில். அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த விஷயங்கள் வந்துட்டு அவங்க எடுக்கிறாங்க. அது என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.